இதுக்கப்புறம் ஹீரோ உள்ள பதட்டத்தோட உட்காந்துருப்பான். அவ கேட்பா ஏன் இப்படி பதறி போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், உனக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது, நான் எவ்வளவு வழியில துடிச்சு போயிருந்தேன்னு தெரியுமா, நீ மாத்திரை எதுவுமே கொடுக்கல, மாத்திரை கொடுத்துட்டு போயிருந்தா நான் அவ்வளவு பதறி இருக்க மாட்டேன், என்னால வலி தாங்க முடியல, தயவு செஞ்சு போய் என் மாத்திரையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, மாத்திரையை எடுத்துட்டு வரக்கு முன்னாடி அவனை படுக்க வச்சுட்டு போயிடுறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல எனக்கு உடனே மாத்திரையை எடுத்துட்டு வா, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னேன். நீ இப்படி பேசாத, என் மனசே உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இரு உன் மாத்திரையை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ வெளியில போவான். இந்த சாக்குல ஆட்டை போட்டு வச்சிருக்கிற மாத்திரையை ஷர்ட்டுக்குள்ள வச்சு மறைச்சிருவான். மறைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ல அவனை படுக்க வச்சிருவா. படுக்க வச்சுட்டு இந்த குட்டி நோட்ஸ் வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது திடீர்னு ஐடியா தோணும் போது இதுல கதையை எழுதி அதுக்கப்புறம் நான் எழுப்பி விட்டதுக்கப்புறம் டைப்ரைட்டர்ல வந்து எழுது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபிளைங் கேஸ் கொடுத்துருவா. இவனும் அதை கேட்ச் பண்ற மாதிரி நடிப்பான். எல்லாம் நேரம்டா அப்படின்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவன் முழுங்க மாட்டான், பெட்டி கீழே ஒழிச்சு வச்சிருவான். இதுக்கப்புறம் அந்த தாத்தா திருப்பி ஹெலிகாப்டர்ல அந்த காரை தேடிக்கிட்டே இருப்பான். கடைசியா ஒரு வழியா அந்த காரோட டயரை பார்த்துருவான். டயரை பார்த்தோன்னே அந்த காரை மீட்டு எடுத்துருவாங்க. மீட்டு எடுத்ததுக்கப்புறம் அவன் ஒய்ஃப் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல உள்ள பாடி இல்ல, செத்தும் போல, யாரோ பாத்தியா கார்ல ஸ்கிராட்ச் போட்டு கொரடை வச்சு உடச்சிருக்காங்க, கண்டிப்பா அவனை எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவ கொடுத்து அந்த பேப்பர் நோட்ஸ்ல இருக்க பேப்பர் எடுத்து ஒரு பேக் மாதிரி குட்டியா பண்ணுவான். அந்த பேக் எடுத்துட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த மயக்க மாத்திரையில இருக்கிற எல்லா பவுடரையும் எடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டே இருப்பான். இதுக்கப்புறம் டைப்ரைட்டர் எழுதுறதுக்காக உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் நடுவில் வந்து இவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ எழுதுனது எதுவுமே சரியில்லை, திருப்பி எழுது அப்படின்னு சொல்லுவா. இல்ல நான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்ல நீ எழுதுனதுல லாஜிக்கே இல்ல, இரு நான் ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சின்ன வயசுல என்ன பண்ணுவானா, ஒரு நாடகத்துக்கு போவா. அந்த நாடகத்துல ராக்கெட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பிடிச்ச கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த ராக்கெட் மேன் வந்து கார் ஓட்டிட்டு போகும்போது கார் வந்து மலை அடிவாரத்துல கவுந்துரும். இதை வந்து ஃபர்ஸ்ட் வாரம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை ஃபர்ஸ்ட் வாரம் முடிச்சிருவாங்க. இவன் என்ன பண்ணிருப்பானா, ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் வாரம் அதே நாடகத்தை கண்டினியூ பண்றதுக்காக போயிருப்பா. அவன் மலையில இருந்து கவுந்து விழுந்ததோட நிப்பாட்டி இருப்பாங்க அந்த நாடகத்தை. இவ அடுத்த வாரம் அதை பார்க்க போயிருப்பா. பார்க்க போனப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ராக்கெட் மேன் கார்ல இருந்து மீண்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா கத்துனாங்க. ஆனா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருந்தேன். எப்படி நீ போன வாரம் அவனை செத்து போன மாதிரி காமிச்சிட்டு இப்போ உயிரோட வர மாதிரி காமிக்கிற, உங்க எல்லாருக்கும் என்ன அம்னீஷியாவா, ஏன் செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு நான் கத்துனேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா கர்வத்தோட சொல்லுவா. அதுக்கு அந்த ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல நாடகத்துல இப்படி ஏமாத்தி காமிக்கிறது வந்து வழக்கம் தான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல அது நாடகம், இது வந்து மிசரியோட வாழ்க்கை, நீ மிசரியை திருப்பி உயிரோட கூட்டிட்டு வரும்போது அது ப்ராப்பர் லாஜிக்கோட இருக்கணும். ஒரு லிமிட்டுக்கு மேல இவளுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்பா நீ எப்படியோ மிசரியை கரெக்டான லாஜிக்கோட உயிரோட கொண்டு வந்துட்டேன், என்னால அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல அப்படின்னு சைக்கோத்தனமா சந்தோஷமா இருப்பா. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிசரியும் அவனோட காதலும் சேர்ந்துருவான். அந்த ரூம் ஃபுல்லா ரொமான்ஸா இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னமோ உலகத்தையே வாங்கின மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுக்கப்புறம் டக்குன்னு போயிட்டு நான் ரேடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருவா. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ ஓடி போறவளை கூப்பிட்டு, நீ எனக்காக டின்னர் சமைச்சு தர முடியுமா, நான் உன்னோட டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உருட்டுவான். அதுக்கு அவ ஷாக் ஆகி போயிட்டு, நீயா அப்படி பேசுற, எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்றவா.